ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். மட்டர் பன்னீர் பட்டர் மசாலா. அதை தான் இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணேன், சப்பாத்திக்கு. சரி வாங்க, அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடியே பட்டாணி இருக்குல்ல, பச்சை பட்டாணி, கால் கிலோங்க 40 ரூபா. அவ்வளோ காஸ்ட்லி ஆயிடுச்சு பச்சை பட்டாணி. பிள்ளைங்க சாப்பிட்டு வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சு 2 வெங்காயம் 2 தக்காளி, ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வந்து ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் வந்து அரைச்சி போட்டு பொடிசு பொடிசா நறுக்கிக்கிட்டேன். அப்பதான் சீக்கிரம் அரைக்க முடியும். 10 செகண்ட் தான் இருக்குது. இப்போ வந்து தக்காளி 8 போயிருக்கு. ரெடி ஆயிடுச்சுன்னு நான் சொன்னேன்ல. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு வெங்காயத்தை வணக்கணும். வெங்காயத்தை வணக்கிட்டு கொஞ்சம் வணங்கத்தை தக்காளியை போட்டு வணக்கணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் அரைச்சி போட்டு வணக்கணும். பச்சை வாசம் போட அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கணும். எண்ணெயில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நல்லா வணக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சார்ந்து பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. அதோட பட்டாணி முன்னாடியே பட்டாணி உரிச்சு வச்சேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பட்டாணியை போட்டுடணும். பட்டாணியை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பட்டாணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸ்பூன் அதுக்குள்ளே சுட்டு போயிடுச்சு. பன்னீரை கட் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஸ்கொயராக கட் பண்ணிப்போம். நல்லா க்யூபாக கட் பண்ணிவிட்டு அதோட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதாங்க பன்னீர் பட்டர் மசாலா. ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளானது. காலையில் சீக்கிரமே கூட செஞ்சு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்களுக்கு சாப்பிட வச்சிடலாம். பார்த்திங்களா, கொதிது எண்ணெய் தனியாக இப்படி பிரிஞ்சு வரும்போது பன்னீரை போட்டு ரொம்ப நேரம் பன்னீர் போட்டு வேக வச்சோம் அப்படின்னா கல் மாதிரி ஆகிடும். கரெக்டான பதத்தில் ஆஃப் பண்ணிடணும். ஒரு கிளறி சீக்கிரமே வெந்துடும். இது வந்து மீன் மாதிரி தானே. மீன் எப்படி புளியை கரைச்சி ஊற்றி கொதியும் போது மீன் போடுவாங்க, அதே மாதிரி தான் பன்னீரும். ரொம்ப நேரம் வெந்திங்கன்னா அது ஜவ்வு மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது. அப்புறம் கொஞ்சம் போல் பட்டர் கொஞ்சம் கட் பண்ணி போட்டோம்னா அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அப்பாட்ட அப்படி நடந்துக்கலையே நான். இது பாருங்கள், கொஞ்சம் பன்னீர் கட் பண்ணி போட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் காலைல வச்ச உருளைக்கிழங்கு 2-3 இருந்துச்சுங்க. அதையும் சரியா வேணாக்குவாங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு 2 பீஸு கட் பண்ணி போட்டேன். ஸோ பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சப்பாத்தி பண்ணலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தி போடுறேன். சப்பாத்தி மாவு முன்னாடியே பிசைஞ்சு வச்சனால நல்லா சாஃப்டாக வந்துச்சு. அது மேலே கொஞ்சம் பட்டர் தடவி விட்டோம்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில பேர் எண்ணெய் தடவாங்க, சில பேர் பட்டர் தடவாங்க. நான் பட்டர் தான் தருவேன். அவ்வளோதாங்க, பட்டர் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா. தேங்க்யூ.